ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேருந்து அங்கே ஊருக்கு போக போகிறோம். கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குதா? அப்பா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா? அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்தால் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. 4 நாள் இருக்குமா? பொங்கலுக்கு வந்தது 3 நாள். சொந்த ஊருக்கு கிளம்பலாம். எலுமிச்சம்பழம் இருக்குதான்னு பார்த்துட்டு பிச்சுட்டு போகலாம் செடியில். இந்த காடு யாருது? இது எங்களுது. என்ன போட்டிருக்குறீங்க? இது வந்து பீக்கங்காய் செடி, ஆல்ரெடி சொல்லியாச்சு ஒரு அவரைக்காய் பிக்கிற வீடியோவில். இது என்ன இதெல்லாம் கட்டுவாங்க, அப்போ இன்னும் அழகாக இருக்கும். இந்த கோல் அந்த அங்கே இருக்கிற கோலா? அது என்ன எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க. என்ன நம்ம இப்போ அவரைக்காய் வேணுனாலும் பிச்சுட்டு போகலாம். ஏற்கனவே பிச்சு வச்சுருப்பீங்கண்ணா? எங்கே பிக்கல இன்னும், கொஞ்சமாக பிச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஊருக்கு கொஞ்சம். இப்போ என்ன எலுமிச்சங்காய் பிக்கலான்ட்டுக்கிறேன். போய் பார்க்கலாம் இருக்குதா என்னன்னு தெரில. இப்போ தான் காய் இருக்குதா இல்லை என்னன்னு நாங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோதான் வந்துட்டோம். கிட்டத்தட்ட இழந்த பழம் கூட இருந்துச்சு, காலையில் பிச்சுட்டு இருந்தோம். இழந்த மரம் மாதிரி இருக்குது. அதான் உங்க மூலையில் இருக்குது ஒரு குட்டி மரம். இது என்ன மரம்? வில்வ மரமா? அது என்ன மரம் தெரிஞ்சா சொல்லுங்க. வில்வ மரமா? வில்வமா என்ன சிவன் போடுவாங்களா? கோவிலில் தான் இருக்கும். எங்க அர்ச்சனை பண்ணுவாங்களா? அது என்ன? எங்கள் ஆயா வச்சதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் சிவன் கோவில் இது அங்கே இருக்கு. அது அங்கே பெருசாக இருக்கு. வில்வ மரம் தான். நெல்லிக்காய் மரம்லாம் இருந்தது எல்லாம். இந்த வீடு பழைய வீடு இருந்துச்சு, அதை இடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பின்னாடி பாருங்க, ரொம்ப பழைய வீடு. இதெல்லாம் எந்த பழம் வந்துச்சு? கமலாப்பழம். கமலாப்பழமா? ஈஸியாக தோல் உரியுமே. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதில் தோல் உரியிறது இருந்தது. அதெல்லாம் பறிச்சாச்சு. இது என்ன பழம்? இதா நார்த்தங்க பழம். கொழிஞ்சி பழம். கொழிஞ்சா? சளி பிடிச்சா சாப்பிடுவாங்களே அது. இதெல்லாம் ஒரு டைம் காய் வைக்க, அப்போ வீடியோ எடுக்கலாம். அப்போ போய் எலுமிச்சம்பழம் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முள்ளு பாரு எவ்வளோ நீட்டமாக இருக்குது. இதோ அதில் எலுமிச்சம்பழம் செடிக்கு வந்தாச்சு. வெறும் இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. காயெல்லாம் நிறையா இருக்குது பாரு. நல்லா பாருங்க பாரு, கொத்து கொத்து. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் இந்த எலுமிச்சக்காய்க்கு சீசனே கிடையாது, எப்போ நாள் இருக்குமா? அதான் நானும் எப்போ பார்த்தாலும் எலுமிச்சக்காய் இருந்தே இருக்குது. தேங்காய்லாம் பிஞ்சா இருக்குது. ஒரு 4-5 மட்டும் பிடிச்சிட்டு போயிடலாமா? உள்ள இருக்கும், பயமாக இருக்குது. நிறையா இருக்குதா காய்? நிறையா காய் இருக்குது எலுமிச்சக்காய். ஆமாம், இதுவும் ஆயா வச்சது தான். எங்கே எருதாட்டா அறுதாட்டுங்குது. பக்கத்துலேயே ஊட்டவரக்காய் செடியா? அந்த வீடியோலாம் எடுத்தாச்சு. அருமையாக இருக்குது. ஒரு செடி போத மாட்டேங்குது. ஒரே செடி தான் அது. எலுமிச்சங்காய் விற்கிற ரேட்டுக்கு நம்ம வீட்டில் ஒரு செடி தான் போதும். நாங்கள் பாரு அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. சரி, 2-3 நாளில் தான் பெருசாக இருக்கிறத பார்த்து பறிச்சு பறிச்சுக்க. நல்லா இருக்குது. இதுதான் பெருசு எனக்கு. நல்லா. ஆமாம், அடுத்த டைம் வரக்குள்ள இப்போ இது பண்ணமா காட்டலாம் எத்த சோடு இருக்குன்னு. இப்போ இருக்கிற சைஸுக்கும் அப்புறம் இது வந்து குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது குட்டியா. இன்னும் இருக்குது, உள்ள குத்தும். பார்த்து உள்ளே இருக்குது. ரொம்ப காட்டிலே இதோட கொஞ்சம் பெருசுது. நான் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தேன், படிச்சுட்டு. இப்போ முடக்கத்தான் கீரை இருக்குது, கொஞ்சம் பராமரிப்பு இல்லை. உள்ள முடக்கத்தான். அதெல்லாம் நாம் எங்கே சாப்பிட்றோம்? சிட்டியில் விற்பாங்க, அப்போ வாங்கி சாப்பிட்டா தான். காசு போட்டு சாப்பிட்டா தான் சாப்பிடுவோம். ஆமாம், பிரண்டை இதெல்லாம் காசு போட்டு தான். எங்களா செடிக்கு பின்னாடி அடிக்கிட்டு போயிட்டியா? அந்த சைடா? உள்ளா இருக்குது, உள்ளெல்லாம் இருக்குது. சல்ல மாதிரி வேணும். சல்லாம் அது எடுத்துகிட்டு வந்ததுன்னா இருக்கும். எல்லாம் பாரு பழம்லாம் இருக்குது. எங்கே? உள்ள தொங்க. ஒரே ஒரு பழங்குது உள்ளே இருக்குன்னு நிறைய நம்மளுக்கு தெரியல. இப்போதைக்கு 6 காய் தான் பிச்சிருக்கிறேன். போதுமா? போதும் போதும். அங்கெல்லாம் இருக்கிற பைய எங்கே? முள்ளு மாட்டுது மேலே. மேலே இருக்கிறது கொஞ்சம் பிஞ்சு மாதிரி இருக்குது. போதும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம்? போதும்.
நம்மளுக்கு தானே எப்போனாலும் வந்து பிச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே பெருசாகிடும் இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஓகே கிளம்பலாம். இழந்த மரம் எங்கே நீ அதான் வந்துட்டு இருக்குது வரட்டும். இதுவா இதெல்லாம் தான் மிச்சிட்டு வந்தீங்கண்ணா. பாலம் இருக்குது ஒரு ஹைட்டில் அதுலேயுமே இன்னைக்கு இருக்குது தெரில இதில். சிம்பிளாமா? ஓகே பாய். அந்த கை வேறு பிக்கணும் அவருக்கா. பாய் சொல்லிடு. பாய் இல்லை இன்னொரு வீட்டில் போய் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. ஓகே எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே என்ன பண்ணிட்டு அவ்வளோதான். வீட்டுக்கு காயெல்லாம் பிச்சு வச்சு காய் கீரை முருங்கீரை. முருங்கீரை யார் பிச்சு கொடுத்தா? முருங்காய் அடிச்சுங்க அதெல்லாம் அங்கே போய் காட்டணும். தென்னை மரத்தில் தேங்காய். தென்னை மரத்தில் தேங்காயா? எவ்வளோ காய் இருக்குது. ஃபுல்லாக பறிச்சாச்சு. பறிச்சாச்சு நம்ம வீட்டுக்கு. முருங்கீரை முருங்கை மரத்துலேருந்து பிச்சு வச்சு முருங்கீரை முருங்கை மரத்துல தான் வைப்பாங்க. நீ வந்து பிச்சு தரியா? சும்மா வீடியோ எடுக்க மட்டும் தூக்கிட்டு வர. அதுக்கு தான் எனக்கு ஒரு வேலை வச்சுக்கணும். யாரு? சோரியா கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு வரா அவங்க தங்கச்சி. அடிக்கட்டும். தீக்கடா மேலே தீக்கா கீழே காட்டு மறுபடியும். ஒன்று போட்டுரு பாவம், ஒன்று போட்டுரு. போ அப்படி சொல்லக்கூடாது. ஒன்று போட்டுருமா. அந்த ஒன்று பிரித்து போடு. ஒன்று நோண்டு